பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். ஆமீன். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கணுங்க. உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா கண்ணீர்கள், கவலைகள், கஷ்டங்கள், துயரங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் வாழ்க்கையில நீக்கி போட்டு சந்தோஷத்தை தரப்போறாரு, மகிழ்ச்சியை தரப்போறாரு. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சஞ்சலம் தைப்பும் ஓடிப்போம், சந்தோஷ மகிழ்ச்சியும் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி எப்படி இருக்குமா? ஆனந்த களிப்புடன் நம்ம சீயோனுக்கு திரும்ப போடுவோமா? நித்திய மகிழ்ச்சி நம்ம தலைமையில் இருக்கும், வந்துட்டு போன்னு சொல்ல, நித்திய மகிழ்ச்சி நம்ம தலைமையில் தங்கி இருக்கும்படி ஆசிரிக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாம சந்தோஷ மகிழ்ச்சியும் அடைவார்கள். நம்ம வாழ்க்கையில இருக்க சஞ்சலம் தைப்பும் ஓடிப்போம் கர்த்தர் சொல்றாருங்க. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே என் பெலன் வசனத்தின் பிரகாரமாக நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். கர்த்தரை தேடுகிற அனைவரும் உங்களுக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. வசனம் அப்படி சந்தோஷத்தை பத்தி, மகிழ்ச்சி பத்தி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. கர்த்தர் என்ன பண்றாரா, வாழ்க்கையில இருட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் நம்மை இடை கட்டுகிறார். சாந்த குணம் உள்ளவர் பூமியை சுதந்து கொள்வார்கள், மிகுந்த சமாதானத்தால் மன மகிழ்ச்சியா இருப்பார்கள். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியார்கள். அவர் இருதயத்தை மேலும் அருள் வசனத்தின் பிரகாரமாக கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கும்போது நம்ம வாழ்க்கைக்கு எல்லா கவலையும் நீக்கி போகும். இன்னைக்கு கர்த்தர் கண்ணீரை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிற தேவன், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிற தேவன், ஒடியின் ஆடைக்கு பதிலாக துதியின் ஆடை தருகிற தேவன். இன்றைக்கு வாழ்க்கையில கண்ணீருக்குள்ளான காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு சந்தோஷம் மகிழ்ச்சியும் நித்தியமாக தலைமையில் இருக்கும்படி கர்த்தர் செய்ய போறாரு. அது மட்டும் இல்லாம நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு. சங்கீதம் 51:8 என்ன சொல்லுதுன்னா, நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மகிழ்ச்சி டெய்லி நித்தியமா உங்க தலைமையில் தங்கி இருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. விசுவாசோடு காத்துருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை மகிழ்ச்சி ஆக்குவார். கவலைகள், கண்ணீர்கள், உபத்திரவங்கள் எல்லா துயரங்களும் நீக்கி போடுவாருங்க. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருங்கள், சந்தோஷமா இருங்க. சந்தோஷமாக மறுபடியும் சொல்லி தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மகிழ்ச்சி நித்தியமா தங்கி இருக்கும்படி ஆசீர்வதிக்க போறாரு. பெற்றுக்கொள்ளுங்க அந்த மகிழ்ச்சியை. கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். ஆமென். God bless you.